இந்த பழைய டாக்குமெண்ட்லாம் இப்போ கிளையண்ட் கிட்ட இல்லன்னு வச்சுக்கோங்களேன். கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு இத கேட்டா அது கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா அது உடனே கிடைக்குமான்னு தெரியாது. ஓகே. இப்போ அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உண்மையிலேயே அது சில டாக்குமெண்ட் விஏஓ ஆஃபீஸ்ல இருக்கும். சில டாக்குமெண்ட் வந்து தாசில்தார் ஆஃபீஸ்ல இருக்கும். இது வந்து பழைய டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய பட்டா, பழைய வந்து சிட்டா அடங்கல்கள் இது இருக்கட்டும். அதை வந்து ஏ ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு டாக்குமெண்ட். ஸோ ஏ ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு விஏஓ ஆஃபீஸில் இருக்கும். பழைய பட்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு தாலுகா ஆஃபீஸில் தான் இருக்கும். இதை நீங்கள் வந்து அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே. நீங்க சும்மா கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் ஒரு பட்டா அப்ளை பண்ணி அத வாங்க போனாலுமே வந்து பல வாட்டி வந்து அலைய வைப்பாங்க. ஸோ இந்த மாரி பழைய டாக்குமெண்ட் அங்க போய் கேட்டா வந்து குடுத்துருவாங்களா? காந்தி தாத்தா சிரிச்சா பழைய பட்டா நான் 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் கூட உங்க கைக்கு வரும். ஆனா கண்டிப்பா உங்களை அலைய விடுவாங்க. நீங்க பழைய டாக்குமெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களை சுத்துன்னு சுத்த விட்டுருவாங்க. இதுக்கு நான் சிம்பிளா எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றதுதான், நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல உங்களுடைய பழைய டாக்குமெண்ட் எது கேட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 30 to 60 days முன்னாடி கொடுத்துருவாங்க. நீங்க அதுல கேள்வி கேட்டீங்கன்னா 30 நாளையில கொடுக்கணும் அப்படின்றதுதான் வரையறை. அப்படி நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க மேல்முறையீடு போகலாம். அதுக்கு ஒரு 30 நாள் அதுக்குள்ளாடி அவங்க கொடுத்துருவாங்க. ஆனா இட் வில் பி டேக் டைம் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா சோம்பேறிகள் இருக்கக்கூடிய ஆபீஸ்னா டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா காந்தி தாத்தாவை நீங்க கண்ணில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும். இது ரெண்டும் இல்லாம நீங்க வாங்கணும் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி கொஞ்சம் காத்திருந்து நீங்க வாங்குங்க. ஏன்னா யூடிஆர்ங்கிறது பழசு. கிட்டத்தட்ட அது ஒரு பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 20, 30, 40 ஆண்டுகள் வந்து தாண்டி போயிடுச்சு. 1980களில் நடந்த தவறுகள் அதை நீங்க இது வரைக்கும் சரி பண்ணாம இருக்கிறது உங்க மிஸ்டேக். ஓகேவா? இப்போ வந்து நம்ம 2K ஜெனரேஷன் போயிட்டு இருக்கிறோம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா பழைய டாக்குமெண்ட்டை போய் தேடணும்னா அந்த டாக்குமெண்டே வந்து இதாயிரும். அது சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. அதனால நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேளுங்க. நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தினீங்கன்னா அதுல உங்களுக்கு தகவல் தர வேண்டிய கட்டாயம் கடமையும் வந்து அரசு பொது தகவல் அலுவலருக்கு இருக்கு. அதை நீங்க வந்து ஒரு ஒன் ஆஃப் த டாக்குமெண்டா இல்லைன்னா ப்ரூஃபா நீங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே.